இப்பொழுது ஒரு பாடல் பாட போகிறோம். நாசரேத்திலிருந்து காமா அப்படின்னு ஒரு ஸ்தாபனம். இவங்க ரொம்ப பிரயாசப்பட்டு நான் கேட்டுக்கொண்டேன். அவங்க ஊரில் கன்வென்ஷனுக்கு பேச போயிருந்தேன். இவங்க அழகாக பாடினாங்க. காணிக்க பாட்டு ஒரு நீங்கள் பாடுங்க எங்களுக்காக அப்படின்னு சொன்னேன். அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டு வந்திருக்காங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையாக வந்து ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். பாவியாக தேவ சமூகத்திற்கு வந்த மனிதன் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தன் பாவியாகிய மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தின பொழுது ஆண்டவருடைய விண்ணப்பத்தை கேட்டு பரலோக வாழ்வை அவனுக்கு அள்ளி செய்தார். இப்பொழுதும் நாம் பாடல் புத்தகத்தில் எங்களுடைய கரங்களில் இருக்கிற பாடல் தாளில் தேவசேனை வானமீது என்கிற பாடலை நாங்கள் பாட இருக்கிறோம். ஆண்டவர் மேகமீதில் வருகின்ற பொழுது நாமும் அவரோடு கூட மகிழ்ந்திருக்கும்படியான ஒரு அருமையான பாடல் இணைந்து பாடுவோம். தேவசேனை வானமீது கோடி கோடியாக தோன்றும். Bye.
ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு பாடல், எத்தனை நாவால் would you be free from your burden of sin? உன்னுடைய பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும் என்கிற ஒரு அருமையான பாடல். நீங்கள் வேதத்திலே பார்க்கிற பொழுது வீட்டின் நிலைக்கால்களிலே இயேசுவினுடைய இரத்தம் பூசப்பட்டபடியினாலே அந்த வீட்டிற்குள்ளே சங்கார தூதன் நுழைய முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ராகாப் தன்னுடைய வீட்டிலே சிவப்பு நூல் கட்டியிருந்தபடினாலே அந்த வீடு சங்கரிக்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி, இந்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுவோம். படுகிற பொழுது அது புது வல்லமை நமக்கு உண்டாகும் என்கிற ஒரு பாடல். உங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த சின்ன காணிக்கை பாட்டலுக்கு வந்திருக்கிறாங்க. கட்டாயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.